இன்னைக்கு நாம பேச போறது, எல்லாரும் பணக்காரன் ஆக முடியுமா? உங்க மனசுல உடனே ஒரு விஷயம் தோணியிருக்கும். என்னன்னா, எல்லாராலயும் பணக்காரன் ஆக முடியாது சாமி. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்ட்டு. ஆனா, கடவுள் என்ன சொல்றாருன்னா, எல்லாராலயும் பணக்காரன் ஆக முடியும். இது கடவுளுக்கு தெரியும், சித்தர்களுக்கும் தெரியும். ஆனா, அத அடைய விடாம உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் முன்னேற்றிக் கொள்ள முடியாமல் உங்களை தடுப்பது வெறும் கர்மாக்கள் மட்டும்தான். உங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, நீங்க செஞ்ச தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த கர்மாக்கள் உங்க தலையில இருக்கு. அத அழிக்கிறதன் மூலமாக உங்களால நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். பணக்காரனாக முடியும். இந்த கர்மா எப்போ அழியும் அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு கஷ்டத்திலேயே இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நீங்க எவ்வளவோ கஷ்டப்படுவீங்க. எவ்வளவோ முயற்சி செய்வீங்க. எல்லா முயற்சிகளும் தோத்துக்கிட்டே போகும். இதன் மூலமாகவும் கர்மா கழியும். இப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தோத்து 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 கடைசியில சாகுற வரைக்கும் நம்மளோட கர்மா கொஞ்சம் கொஞ்சமா கழிஞ்சுக்கிட்டே தான் போகும். அதை விட்டுட்டு ஒரு சுலபமான ஒரு வழி இருக்கு. கர்மாவை கழிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வழி இருக்கு. என்னன்னா, நல்லது செய்யறது. முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யறது. உங்களால காலைல எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் உங்களால ஏதாவது ஒன்று செய்ய முடியும்னா, ஒரு நல்லது செய்ய முடியும்னா அதை செய்யறது. அதன் மூலமாக ரொம்ப சுலபமா ஒரு ஒரு 2, 3 மாசத்துலயே உங்களுடைய கர்மாக்கள் குறைஞ்சு, நீங்க நடந்து போகும்போது கதவுகள் திறக்கிறத உங்களால பார்க்க முடியும். உங்களுடைய பாதைகள் திறக்கிறத உங்களால பார்க்க முடியும். இந்த விஷயம் நமக்கு நடக்குமான்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்த விஷயங்கள்லாம் உங்க கண்ணு முன்னாடி நடக்கிறத உங்களால பார்க்க முடியும். நீங்க கொஞ்சம் ஒரு 2, 3 ஸ்டெப் ஏறுனீங்கனாலே, அங்கருந்து கடவுள் உங்கள தூக்குறத உங்களால பார்க்க முடியும். ஸோ, எந்த அளவுக்கு நீங்க நல்லது செய்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களால கர்ம வினைகள்ல தப்பித்து, கடன் இல்லாத வாழ்க்கை, செல்வச் செழிப்பான ஒரு வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். ஸோ, அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள தான் பரிகாரம் அப்படின்னு சொல்றது. பரிகாரம்னோனே நீங்க கோயில் கோயிலா போகணுமா, இல்ல இந்த மதத்தவர்கள் செய்யணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க நல்லது செய்ய போறீங்க. அந்த நல்லது செய்வதின் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய கர்மாக்கள் குறைந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏதாவது டவுட் இருந்தா கால் பண்ணுங்க. பரிகாரம் குறித்து நீங்க தெரிஞ்சுக்கணும், இல்ல உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு நீங்க கால் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன். என்ன மாதிரியான கஷ்டப்படுறீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது? உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு பரிகாரத்த நான் உங்களுக்கு சொல்லுவேன், எழுதி கொடுப்பேன். அதை நீங்க குறிப்பிட்ட நாட்கள்ல செய்ய வேண்டியிருக்கும். குறிப்பிட்ட கிழமைகள்ல செய்யணும். குறிப்பிட்ட டைம்ல செய்யணும். உங்களுக்குன்னு சொல்லி சில நேரங்கள் இருக்கு. அதையும் நான் சொல்லிடுவேன். அதை நீங்க செஞ்சீங்கனாலே போதும். அந்த டைம்ல, அந்த நேரத்துல நீங்க செஞ்சீங்கனாலே போதும். உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாமே டபுள் மடங்காயிடும். உங்களோட டபுள் மடங்கா உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்க ஆரம்பிச்சுரும் அது. ஸோ, உங்களுக்கான நேரம் என்ன? உங்களுக்கான கிழமைகள் என்ன? அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என்னுடைய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9884693637 என்ற நம்பருக்கு மட்டும் நீங்க அத கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்க செஞ்சீங்கன்னா, ஒரு ஒரு 2, 3 மாசத்துலயே உங்களால உங்களுடைய வாழ்க்கைய உங்களால எப்படியெல்லாம் மாத்திக்க முடியும்ன்றத குறித்த